இது உருளைக்கிழங்கு இல்லை, ஆனால் உருளைக்கிழங்கு விட டேஸ்ட்லையும் ஹெல்த் பெனிஃபிட்லையும் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஏர் பொட்டேட்டோ. சென்னை ஹப்ஸில் ஏர் பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் மா இஞ்சி, கருமஞ்சள் இதெல்லாம் வாங்குறவங்களுக்கு சிலர் எப்படி வளர்க்குறதுன்னு தெரியல, அவங்களுக்கான ஒரு காணொலி தான். இப்போ இந்த ஏர் பொட்டேட்டோ இந்த மாதிரி அனுப்புவோம். இது வந்து வெதை, ஏர் பொட்டேட்டோட வெதைன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா தண்ணியில் சோக் பண்ணிடணும். ஒரு ½ அன் ஹவர் சோக் பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்து நீங்கள் கொக்கோ பீட்டில் வைக்கலாம். இல்லைனா இதை சோக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எடுத்து ஒரு ஈரமான காட்டன் துணியில் வச்சு ஈரத்தை மட்டும் மெயின்டைன் பண்ணாமல் வச்சுட்டு ஒரு வாரம் வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல முளைப்பு வந்துடும். முளைப்பு வந்ததுக்கப்புறம் பார்க்குறதுக்கு இப்படி இருந்த கிழங்கு இந்த மாதிரி வரும். இப்போ இந்த பகுதியை வந்து இது வரைக்கும் மண்ணிக்கீழே போகிற மாதிரி இந்த ஸ்டெம் பார்ட் மட்டும் மேலே இருக்க மாதிரி வச்சிங்க அப்படின்னா கொடி மாதிரி படரும். பொதுவாக இந்த டியூபர் வெரைட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா மண்ணில் கீழே கிழங்கு வரும்ல. இந்த ஏர் பொட்டேட்டோ அப்படின்றது இந்த இது கீழே இருக்கும். ஆனால் பொட்டேட்டோ உங்களுக்கு கொடி மாதிரி வந்து ஒவ்வொரு கண்ணுலையும் காய்க்கும். டேஸ்ட்டு பொட்டேட்டோ விட சூப்பராக இருக்கும். அண்ட் இது சாப்பிட்றதுனால வாயு தொல்லவே இல்லை. அதனால் இது யார் வேணாலும் சாப்பிடலாம். இது நம்ம பாரம்பரிய டியூபர் வெரைட்டி. ஸோ இந்த ஏர் பொட்டேட்டோவாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி மாங்காய் சுவை இருக்கக்கூடிய இஞ்சி ஆகட்டும், சிலருக்கு வந்து இந்த மாதிரி முளைப்போடு அனுப்புவோம். சில பேருக்கு கொரியர் அப்போ இந்த முளைப்பு உடஞ்சிச்சுன்னா கூட பயம் வேண்டாம். இந்த இஞ்சி இருக்கு இல்லையா, இதை தண்ணியில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு ஒரு ஈர துணியில் சுற்றி வைங்க. ஆட்டோமேட்டிக்காக இதே இடத்துல இருந்து உங்களுக்கு முளைப்பு வரும். நம்பர் 1. நம்பர் 2, உங்களுக்கு வந்து கொக்கோ பீட் இருக்குது அப்படின்னா அந்த பாட்டில் கொக்கோ பீட் இருக்கிறதுல வந்து நீங்கள் நட்டு வச்சுட்டு ஈரப்பதத்தை மட்டும் மெயின்டைன் பண்ணுங்கள். ஏர் பொட்டேட்டோ, கருமஞ்சள், மா இஞ்சி இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு ஃபார்முலா தான். இப்போ அனுப்புகிற இந்த டியூபர் வந்து கிழங்கு, ஆனால் இது வந்து செடியை பொறுத்த வரைக்கும் ஒரு வெதை. இந்த வெதை இப்போ டார்மெண்ட் ஃபார்மேட்டில் இருக்குது. இதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா டியூபரை ஒரு 15-20 மினிட்ஸ் தண்ணியில் நல்லா சோக் பண்ணிவிட்டு அதை கொக்கோ பீட்டில் வச்சுட்டு தண்ணி மட்டும் தெளிச்சிட்டு வாங்க. ஒரு வாரத்தில் உங்களுக்கு ஈஸியாக முளைப்பு வந்துடும். ஸோ சில பேருக்கு கொரியரில் வந்து வரும்போது இது உடஞ்சிருச்சுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஃபீலே பண்ணாதீங்க, திருப்பி அதில் வரும். 2வது, இது ஒரு ஈர துணியில் கட்டி அது ஒரு வாரத்துக்கு வச்சா கூட ஒரு செமிஷேடான ஒரு இருட்டான ஒரு இடத்துல வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுலேயும் முளைப்பு வரும். 3வது முக்கியமான பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நிறைய தண்ணி இதுக்கு ஊற்றுனீங்கன்னா இது டியூபர்னால அழுகிடும். தண்ணி மட்டும் மெயின்டைன் பண்ணணும். ஆனால் அதிக தண்ணி சொதன்னு இல்லாமல் இருக்கிறத பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு ஒரு வாரம் மேக்ஸிமம் முளைப்பு வந்துடும். ஸோ இந்த ஏர் பொட்டேட்டோ, மா இஞ்சி, கருமஞ்சள் இதெல்லாம் வந்து மே ஜூன் மாதங்களில் நடவு பண்ணிங்கன்னா நவம்பர் டிசம்பரில் நீங்கள் அறுவடை பண்ணலாம். இதில் இந்த ஏர் பொட்டேட்டோ மட்டும் கொடி வகை. அதனால் எங்கள் வீட்டில் ஸ்பேஸ் இல்லை எப்படி வளர்க்குறதுன்னு கேட்குறவங்களுக்கு நீங்கள் ஏதாவது க்ரோ பேக்கில் வச்சு கூட ஒரு கொடி கம்பி மாதிரி ஏதாவது ஒன்று ரன்னர் போகிறதுக்கு மட்டும் நீங்கள் ஏதாவது ஒன்று செட் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது. ஸோ இந்த இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ, நம்மளுடைய நாட்டு ரக கிழங்குகள் எவ்வளவோ இருக்குது, அது ஈஸியாகவும் வளர்க்க முடியும். அண்ட் திஸ் இஸ் த ரைட் சீசன். ஜூன் மாதம் முழுக்க இதை வந்து நடவு பண்ணுறதுக்கான சீசன். ஸோ அதனால் ஸ்டார்ட் சோவிங் நவ். இப்போத்துலேருந்து நவம்பர் டிசம்பர் வரைக்கும் நீங்கள் அதுக்கு பார்த்தா போதும், நல்ல சூப்பரான ஒரு அறுவடை கிடைக்கும். அதுலேயும் இந்த ஏர் பொட்டேட்டோ இருக்குல்ல, ஒவ்வொரு கணுலையும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கிழங்கு கிடைக்கும். அது ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி அண்ட் வித்தியாசமான ஒரு விஷயம் கூட. பாரம்பரிய விதைகளை காக்கவும் அதை மக்களிடம் புழக்கத்தை கொண்டு வருவோம். சென்னை ஹப்ஸில் நிறைய முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் இந்த டியூபர் வெரைட்டியை இந்த டைம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கருமஞ்சள், மா இஞ்சி, அதுக்கப்புறம் ஏர் பொட்டேட்டோ இதெல்லாம் வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம்.